நம்மளோட ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் WWE இருந்து வரைக்கும் பெரிய ரெஸ்லரா இருந்தாங்க. ஆனா WWE இருந்து வெளியே போனதும் இருந்த இடமே தெரியாம காணாம போய் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட தன்னோட வாழ்க்கைய தனக்கு எடுத்துக்கிட்ட ரெஸ்லர்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ரைபேக். இவர் பெரிய மான்ஸ்டர் அளவுக்கு பூஸ் பண்ணி இவர் ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கலாம்னு நினைச்சாங்க. ஏன் CM Punk கூட ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட கொடுத்தாங்க. ஆனா இவருக்கு WWE இவ்ளோ பண்ணியும் இவர் தனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கிடைக்கல, சரியான சம்பளம் கொடுக்கல, என்னோட திறமைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2016ல WWE இருந்து வெளியே போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து வெளியே போனா நான் பெரிய ரெஸ்லர் ஆயிடுவேன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் வெளியே போனாரு. ஆனா அவர் நினைச்சது எல்லாமே தப்புன்னு அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வெளியே போனதும் நிறைய இந்தி ரெஸ்லிங் கம்பெனில சண்டை போட்டாரு. பட் ஃபேன்ஸ்க்கு அவர் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவர் சோஷியல் மீடியால தொடர்ந்து WWE திட்டிட்டு இருந்ததுனால ஃபேன்ஸ் இவர் வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெளிப்படையா பேசுறேன்னு தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினது அவருக்கே பேக் ஃபயரா போய் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம பல வருஷமா ரிட்டர்ன் வரப்போறேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்ததுனால எந்த ஒரு கம்பெனியும் இவர் ரெஸ்ல் பண்ண வைக்க விரும்பல. அடுத்த கோல்ட்பர்க் அளவுக்கு இவரை கொண்டு போகலாம்னு நினைச்சாங்க. ஆனா தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னோட வாயை வச்சே தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டாரு. இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டு இருக்காரு, ஒரு பயலும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க. உங்களுக்கு ரைபேக் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் சின் காரா. இது நம்மளோட ஒரிஜினல் சின் காரா இல்ல, டூப்ளிகேட் சின் காரா பத்தி பார்க்க போறோம். அதாவது டாட் போட்டிருக்கவரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த சின் காரா, ஒரிஜினல் சின் காரா எப்பவோ WWE விட்டு போயிட்டாரு. அவரு இப்போ வரைக்கும் மிஸ்டிகோ அப்படிங்கிற பேர்ல சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. நம்ம டாட்டூ போட்டிருக்க சின் காரா, அதாவது லூச்சா டிராகன்ஸ் டீம்ல இருந்த சின் காரா பத்தி பார்க்கலாம் வாங்க. இவர் ஆரம்பத்துல லூச்சா ரெஸ்லர்ஸோட ஒரு ஐகானா மாத்தலாம்னு நினைச்சாங்க. அதாவது ரே மிஸ்டீரியோ அளவுக்கு கொண்டு போகலாம்னு நினைச்சாங்க. ஆனா மேட்ச் அப்போ இவர் பண்ண சொதப்பல்கள், அப்புறம் இவருக்கு தொடர்ந்து ஏற்பட்ட இன்ஜுரிஸ், இது எல்லாமே WWக்கு இவர் மேல இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுச்சு. சோ அவங்க அவருக்கு புஷ் கொடுக்கறத குறைச்சிட்டாங்க. 2019 டைம்ல அவர் யூஸ் பண்றத அறவே நிறுத்திட்டாங்க. சோ சின் காரா தன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி அவரே WWE கிட்ட கேட்டாரு. சோ அவங்க அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட அவர் மெக்சிகோக்கு போனாரு. ஆனா அவரோட எதிர்பார்ப்பு எல்லாம் நொறுக்கிற மாதிரி அவருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் சுத்தமா இல்ல. நிறைய கம்பெனில ரெஸ்ல் பண்ணாரு, பட் அவரால WWல இருந்த மாதிரி ஃபேமஸ் ஆக முடியல. சோ அவரு தான் பண்ண பெரிய தப்பாப்ப தான் உணர்ந்தாரு. ஒரு ஐகானிக் ரெஸ்லரா மாற வேண்டியவரு மக்களால மறக்கப்பட்ட ஒரு ரெஸ்லரா மாறிட்டாரு. சோ உங்களுக்கு சின் காராவை பிடிக்குமா? எந்த சின் காராவை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஜிண்டர் மஹால். இவர் முதல்ல 3MB டீம்ல இருந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. சோ WWE இவர் 2014ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் 2016ல இந்தியன் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக இவரை திரும்பவும் கூப்பிட்டு வந்து ஓவர் புஷ் கொடுத்து சாம்பியன் ஆக்குனாங்க. பட் ஃபேன்ஸ்க்கு இவர் சாம்பியன் ஆனது சுத்தமா பிடிக்கல. ஏன் இந்தியன் ஆடியன்ஸ்க்கே இவர் சுத்தமா பிடிக்கல. அதனால இவர் சாம்பியன்ஷிப் தோத்த உடனே ஜாபர் ரெஸ்லர் ஆயிட்டாரு. சோ இப்போ இவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே போயிட்டாரு. மத்த கம்பெனிஸ்ல இவரோட ஒரிஜினல் நேம் அதாவது ராஜ் தேசி அப்படிங்கிற பேர்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் இப்பவும் ஃபேன்ஸ் அவர் கண்டுக்கிறது இல்ல. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாத ரெஸ்லர் இவரு. உங்களுக்கு ஜிண்டர் மஹால் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் அல்பர்டோ டெல் ரியோ. இவர் ஒரு காலத்துல பல தடவை வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காரு. இவர் WWல செய்யாத சாதனைகளே கிடையாது. அப்படிப்பட்ட இவர் பேக் ஸ்டேஜ்ல நடந்த ஒரு சண்டையில ரிலீஸ் பண்ணப்பட்டாரு. பட் திரும்பவும் இவர் கூட்டு வந்தாங்க. பட் அதே தப்ப திரும்பவும் பண்ணி ரிலீஸ் ஆனாரு. இவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இம்பாக்ட், அப்புறம் மெக்சிகோல ரெஸ்லிங் பண்ணாரு. பட் இவரோட பர்சனல் வாழ்க்கையில நடந்த சம்பவம் அவரோட வளர்ச்சியை ஒரேடியா அழிச்சிடுச்சு. இவர் தொடர்ந்து ஊழல் பண்ணி கைது பண்ணப்பட்டாரு. இவர் பண்ண மோசமான செயல்கள் இவரோட பேரை மொத்தமா அழிச்சிடுச்சு. அவர் ஃபியூச்சர் சாம்பியன் நினைச்ச ஃபேன்ஸ் எல்லாரும் அவரோட பேரை கேட்கவே சுத்தமா விரும்பல. உங்களுக்கு ரியோவை பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் என்சோ அமோரே. இவர் தன்னோட மைக் ஸ்கில்னால தான் இவ்ளோ ஃபேமஸ் ஆனாரு. மத்தபடி இவருக்கு டேலண்ட்லாம் சுத்தமா கிடையாது. சரியான சில்ற பய. சின்ன பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. சோ WWE கொஞ்சம் கூட யோசிக்காம கேஸ் வந்த அன்னைக்கே அவர் ஃபயர் பண்ணிட்டாங்க. சோ வெளியே போனதுக்கு அப்புறம் ராப் சிங்கர் ஆகலாம்னு ட்ரை பண்ணாரு. பட் இவரோட பாட்டை கேட்க முடியாம எல்லாரும் அடிச்சு துரத்திட்டாங்க. சோ திரும்பவும் சின்ன சின்ன கம்பெனில ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அதுவும் பெருசா வேலைக்கு ஆகல. சோ அடுத்து என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுல எந்த ரெஸ்லர்ஸோட ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஆரக்கிளன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.